வணக்கம். சைவ பிள்ளைமார் என்று இன்னைக்கு தன்னை அடையாளப்படுத்துறாங்க. அது எல்லாருக்கும் தமிழ் சமூகங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த சைவ பிள்ளைமார் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, இவர்கள் எக்ஸாக்டா பறையர்களே, பறையன் சாம்பான் என்று சொல்லக்கூடிய அதே ஒரு மக்கள். வள்ளலாரனுடைய வரவுக்கு பின்னாடி வள்ளலார் ஒரு பரமரபினர், பறையன் மரபினர். அந்த வள்ளலார் புலால் மறுப்பை போதித்தார், புலால் மறுத்தார். அந்த புலால் மறுப்பை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவங்க ஒரு தனி குரூப் ஆனாங்க. அவங்கதான் தன்னை சைவர்கள் என்று அழைத்துக் கொள்ள ஆரம்பிச்சாங்க. அதாவது அவர் பாணியில ஒரு அமைப்பா உருவெடுத்த மக்கள் எல்லாம் தனியா போயிட்டாங்க. பறையர்ல இருந்து பிரிஞ்சு நாங்க தனியா போறோம்னு தனியா போயிட்டாங்க. இந்த பறையர்களுக்கும் இந்த பறையர்கள்ல எல்லாருமா சேர்ந்துதான் கோயில் வழிபாடு அப்படின்னு இருந்தாங்க. அதுல பலியிட்டு படையிலிட்டு வணங்கும் பண்பு கொண்டவர்கள் தான் இந்த பறையர்கள். அந்த பலியிடக்கூடிய அத்தனை கோயில்களிலிருந்தும் அத்தனை வழிபாட்டு தலங்களிலிருந்தும் இந்த சைவ பிள்ளைமார் என்று தன்னை வேறுபடுத்தி கொண்டவர்கள் விலகி கொண்டார்கள். இது வரலாறு. எங்களுடைய ஊர்ல நாங்க பலியிட்டு வணங்கக்கூடிய அம்மன் கோயில், அந்த கோயில்ல இந்த சைவ பிள்ளைமார்ன்ட்டு ஒரு குரூப் தனியா விலகி கொண்டு அவர்கள் தன்னை பிரித்து கொண்டார்கள். வரலாறு இது. பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. தனியாக ஒவ்வொரு ஊர்கள்லையும் அவங்க விட்டுட்டு விலகிட்டாங்க. ஒவ்வொரு ஊர்கள்ல அவங்க அந்த கோயில்களை நாங்க சைவ நெறிப்படி நடத்துவோம், இங்க பலியிட மாட்டோம்ட்டு வேற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. மிச்சப்பட்டவங்க பலியிடக்கூடியவங்க பலியிட்டு வணங்கணும்னு நினைச்சவங்க வேற தனிப்பட்ட கோயில் கட்டிக்கிட்டாங்க. அதெல்லாம் பல ஊர்கள்ல நடந்திருக்கு. இது ஆதாரமா இருக்கு. இன்றும் அந்த மாதிரி கோயில்கள் ஆதாரமா இருக்கு. இந்த சைவ பிள்ளைகளுக்கும் பறையர்களுக்கும் ஒரே குலதெய்வம், சுடலை ஆண்டவன் ஒரே குலதெய்வம் தான். நெல்லை மாவட்டத்துல ஒரே குலதெய்வம் எல்லாருக்கும் உண்டு. பிள்ளைமாருக்கு உண்டு, பறையனுக்கு உண்டு. பிள்ளைமாரில் சொல்றாங்க இன்னைக்கு பிள்ளைமாருன்ட்டு, அவங்க தனி சாதின்னு சொல்றாங்க. உங்ககிட்ட முன்னாடி பழைய ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போயாச்சுன்னா நிறைய பெரியவர்களுக்கு பேர் எப்படி இருக்கும் அப்படின்னா சாம்பசிவம் பிள்ளைன்னு இருக்கும். சாம்பசிவம் பிள்ளை அப்படின்னா சாம்பான் சிவன் பிள்ளை, அதை பிரிச்சா அதுதான் வரும். பின்னாடி வந்தவங்க சாம்பசிவம் அப்படின்னு வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா அப்போ பறையர்களாகவே இருந்தப்போ சாம்பசிவன் பிள்ளை அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கு சாம்பான்னு சொன்னா நம்மளை பறையர் நினைச்சுக்குவாங்க, நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னா அந்த பெயர்கள் எல்லாம் இன்றைக்கு வைக்கிறது இல்லை. இன்றைக்கு உள்ளவங்க வைக்கிறது இல்லை, ஆனா அன்றைக்கு உள்ளவங்க வச்சாங்க. சாம்பசிவன் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் இருந்தாங்க. இதெல்லாம் ஆதாரம் அதற்கு. பிள்ளை என்பது இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தை இங்க உற்பத்தி பண்ணும்போது, மொழிவாரி அரசாங்கம் அமையும் போது இங்க முதல் சபாநாயகராக இருந்தவர் சிவசண்முகம் பிள்ளை என்கின்ற பறையர். அன்றைக்கு இந்த புலால் மறுப்பை யாரெல்லாம் செய்யலையோ அவங்களும் பிள்ளைங்கிற அடையாளத்துல தான் இருந்தாங்க. புலால் மறுப்பை செய்தவர்களும் பிள்ளைங்கிற அடையாளத்துல இருந்தாங்க. பிற்காலத்துல என்னாச்சு அப்படின்னா, வர வர இந்த பிள்ளை என்கின்ற பட்டத்தை துறந்து விட்டார்கள் பறையர்கள். அது அவங்கதான் இவங்களை துறக்க வச்சாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. அவர்கள் அதை பிடிச்சுக்கிட்டாங்க. இவர்கள்ட்ட நாத்திகம் பேசப்பட்டு இந்த பறையர்கள்ட்ட மிச்சப்பட்ட இந்த பறையர்களாகவே என்றென்றும் இருப்போம் அப்படின்னு இருக்கிற இந்த மக்கள்கிட்ட நாத்திகம் பேசப்பட்டு, அம்பேத்கர் தலித்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலித்தியம் பேசப்பட்டு, திராவிடம் பேசப்பட்டு, இவர்கள் மழுங்கடிக்கப்பட்டு, ஆன்மீகத்தில இருந்து விலக்கப்பட்டு அனாதைகளாக்கப்பட்டு விட்டார்கள்.
அந்த பிள்ளைமாருங்கிறவங்க வந்து சைவ பிள்ளைமாருன்ட்டு அந்த பிள்ளைங்கிற அடையாளத்தை தக்க வச்சுக்கிட்டவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ஆன்மீகத்துக்குள்ளே இருந்துட்டாங்க. ஆன்மீகம் அவர்களை காத்து கொண்டது. ஆன்மீகம் அவர்களுக்கு கௌரவத்தையும் மதிப்பையும் தந்து கொண்டே இருந்தது. ஆன்மீகத்திலிருந்து விலகி வந்தவர்கள் தூற்றப்பட்டார்கள். இவர்கள் இகழப்பட்டார்கள். அதனாலதான் எந்த கஷ்டம் வந்தாலும் ஆன்மீகத்தை ஒரு காலமோ எந்த மனிதனும் விடக்கூடாது. ஆன்மீகத்திலிருந்து விலகுனா அவர்கள் அனாதைகள். இதை வந்து ஒவ்வொரு பறையர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து உண்மையிலிருந்து உண்மைக்கு புறம்பாக நடந்த என்றென்றைக்கும் அதனுடைய பலன் கிடைக்கும். இன்றைக்கு இந்த சைவ வேளாளர், சைவ பிள்ளைமாருன்னு சொல்லக்கூடியவங்க இன்றைக்கு வேளாளர் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டத்திற்கே கேள்விக்குறியாக வந்து அவர்களுடைய நிலை இன்றைக்கு மோசமா இருக்கு. வேளாளர்கள் இவர்கள் தானா அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்குள்ளாக்கப்பட்டு விட்டார்கள். இதெல்லாம் அவர்கள் செய்த ஒரு அரசியல், அவர்களுடைய தவறு. அவர்கள் நடந்து வந்த பாதை, அவர் கடந்து வந்த பாதை, அவர்கள் பேசிய வரலாறு, அவர்கள் பேசிய அரசியல், இது எல்லாமே இதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அதனால அறம் சார்ந்து வாழும் பறையர்களே, நீங்கள் அறத்தோடு ஆன்மீக தேடல்களை செய்யுங்கள். தன்னுடைய உண்மையான சுய பாரம்பரிய பரமரபு ஆன்மீகத்துக்குள்ள வாங்க அப்படின்னு நான் உங்களை அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.